இங்க ஒரு பொண்ணு கடைக்கு போயிட்டு சாதமும் ஃப்ரைட் சிக்கனும் ஆர்டர் பண்ணிருப்பா. இப்ப பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு பவுல் ஃபுல்லா சாப்பாடு எடுத்துட்டு வந்து வைப்பாங்க. ஆனா இந்த பொண்ணுக்கு மட்டும் பாதி பவுல் தான் வைப்பாங்க. இப்ப கடையோட ஓனர் கிட்ட ஏன் எனக்கு மட்டும் பாதி பவுல் வச்சுங்க அப்படின்ட்டு கேட்கிறப்போ, பொண்ணுங்க யூஸ்வலா வந்தா நாங்க பாதி பவுல் தான் வைப்போம், ஏன்னா பொண்ணுங்களால ஒரு ஃபுல் பவுல் சாப்பிட முடியாது அப்படின்ட்டு சொல்வாரு. ஆனா இந்த பொண்ணால வந்து 4 பேரோட சாப்பாடு கூட மொத்தமா சேர்த்து வச்சு சாப்பிட முடியும். என்னால நிறைய சாப்பிட முடியும், ஃபுல்லா எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றதுக்கும் இந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அதனால கொடுக்கறத சாப்பிட்டு ஈவினிங் இந்த பொண்ணு வீட்டுக்கு போறப்போ வந்து 4 ஃப்ரைட் சிக்கனும் 4 பேர் சாப்பிடறதுக்கு மீல்ஸும் வாங்கிட்டு போவா. மொத்தத்தையும் வந்து இந்த பொண்ணு ஒரே ஆளா தான் சாப்பிட போறா. இப்ப வாங்கிட்டு அப்படியே லிஃப்ட் கிட்ட போயிட்டு நின்னுட்டு இருக்கும்போது இந்த பொண்ணோட பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க இதை பாத்துருவாங்க. இவ வந்து தனியா தான் இருக்கா, அப்ப 4 பேருக்கு வாங்கிட்டு போறோம்னா அவ்வளவு நல்லா சாப்பிடுவா போல இருக்கு அப்படின்ட்டு அவங்கள புரிஞ்சுக்கிறாங்க. பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களுக்கு சமையல்னா ரொம்ப பிடிக்கும், எப்பவுமே நிறைய நிறைய சமைச்சிட்டே இருக்கணும் அப்படின்றது ஆசைதான். ஆனா அவங்களால வந்து ஒரு குட்டி அமௌண்ட்டுக்கு மேல சாப்பிட முடியாது. அவ்வளவு சமைச்சு நம்மளால சாப்பிடவும் முடியல, எடுத்து வேஸ்டா கீழே தான் கொட்டிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இப்ப இந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி நல்லா சாப்பிடறதை இவங்களும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணு வந்து நைட்டு டின்னருக்கு இன்வைட் பண்ணிருப்பாங்க. எப்படியோ ஒரு வழியா ஒரு பொண்ணு வரப்போறா, அதனால நல்லா பெரிய மீலா சமைச்சு வச்சிடலாம் அப்படின்ட்டு டேபிள் ஃபுல்லா வந்து நிரப்பி வச்சிருப்பாங்க. இந்த பொண்ணு வந்து உட்கார்ந்த உடனே எல்லாத்தையும் சாப்பிடுங்க, எவ்வளவு வேணுமோ எடுத்து போட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மத்தவங்க வீட்டுக்கு புதுசா வந்திருக்குமே, அதனால கொஞ்சோண்டு சாப்பிடணும் அப்படின்ட்டு தான் ஸ்டார்டிங்ல அந்த பொண்ணு நினைச்சிருப்பா. ஆனா இப்ப இவங்க வந்து அதிகமா சாப்பிடறப்போ வந்து என்ன இப்படி சாப்பிடுறாங்களே அப்படின்ட்டு நினைக்கிற பொண்ணு கிடையாது. ஒருத்தவங்க அதிகமா சாப்பிடுறாங்கன்னா நம்ம நல்லா இன்னும் சமைச்சு சமைச்சு கொடுத்துட்டே இருக்கணும் அப்படின்ட்டு அவங்க சாப்பிடறத ரசிக்கிற ஆள் தான். அதனால அந்த விஷயத்த அந்த பொண்ணு புரிஞ்சுக்கிட்டா அவளால எந்த அளவுக்கு சாப்பிட முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா திருப்தியா சாப்பிடுவா. எதிர் வீட்டுல இருந்தவங்களும் ஒரு வழியா நம்ம சமைச்சு யாருக்காச்சும் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தோம், நல்ல வழியா ஒரு ஆள் கிடைச்சிட்டாங்க அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.